ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம சேனல் கற்றுக்க நிறைய இருக்கு. நம்ம சேனல்ல கொஞ்ச நாளாவே சைபர் அட்டாக்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம மேன் இன் த மிடில் அட்டாக் பத்தி தான் பார்க்க போறோம். வளவலன்னு பேசாம எப்பயும் போல ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன், வாட் இஸ் மேன் இன் த மிடில் அட்டாக்? When a hackers secretly intercepts communication between two peoples or devices, they can read, steal or change the messages without anyone noticing. அதாவது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த மேன் இந்த மிடில் அட்டாக்கோட டார்கெட் மோஸ்ட்லி ஃப்ரீ ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. அதாவது பப்ளிக் ஒய்ஃபை. எங்கெல்லாம் பப்ளிக் ஒய்ஃபை கிடைக்கும்? ஏர்போர்ட்ஸில் அண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் அண்ட் அதிகபட்சமாக காஃபி ஷாப்பில் ஃப்ரீயாக ஒய்ஃபை கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க எக்கச்சக்கம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ ஒய்ஃபைலாம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க தான் இந்த மேன் இந்த மிடில் அட்டாக்கோட அதிகபட்சமான டார்கெட். அதுக்காக ப்ரைவேட் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணால் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அப்படிலாம் இல்லை. அதுலேயே அட்டாக் பண்ணலாம். பட் பப்ளிக் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணும்போது நம்மளை அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த கனெக்ஷனில் செக்யூரிட்டியே இருக்காது. நம்ம டேட்டா சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகியே போகாது. என்கிரிப்ட்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது டேட்டா சென்ட் பண்ணோம் யாருக்காவது அப்படின்னா அது வந்து வெளியிருந்து யாராவது அந்த டேட்டாவை அட்டாக் பண்ணி பார்த்தாலும் அது யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும். அதுதான் என்கிரிப்ஷன். அந்த என்கிரிப்ஷன் பப்ளிக் ஒய்ஃபைல ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதனால தான் மேன் இன் த மிடில் அட்டாக்கோட மோஸ்ட் ஆஃப் த டார்கெட்ஸ் பப்ளிக் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் பப்ளிக் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இமேஜின் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டு 2 பேரும் ஆன்லைனில் ஏதோ ஒரு கான்வர்சேஷனை பற்றி சேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த கான்வர்சேஷனை உங்கள் 2 பேருக்குமே தெரியாமல் அந்த ஹேக்கர் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி அந்த ஹேக்கர் அந்த கான்வர்சேஷனை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுதான் மேன் இன் த மிடில் அட்டாக். ஸோ இப்போ அந்த ஹேக்கர் வந்து அந்த கான்வர்சேஷனை பார்க்கலாம். உங்களுக்கே தெரியாமல் அந்த கான்வர்சேஷனில் உள்ள டாபிக்ஸையோ இல்லை கிரெடென்ஷியல்ஸையோ நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணுற ஒரு சில மெசேஜஸை வேறு மாதிரி மாற்றி கூட விடலாம். ஸோ இப்படி பண்ணுற அட்டாக்குக்கு பேர் தான் மேன் இன் த மிடில் அட்டாக். ஸோ மேன் இன் த மிடில் அட்டாக்னா என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாக்டாக ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? ஸோ இந்த ஹேக்கருக்கு இந்த மேன் இன் த மிடில் அட்டாக்கை பண்ணுறதுக்கு வெறும் 4 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, கெட்ஸ் இன் த மிடில். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஹேக்கர் நீங்களும் உங்களோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு டிவைஸாக இருக்கலாம், இல்லை வெப்சைட்டாக இருக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷனுக்குள்ளே வரணும். அதுக்கு அவங்க ஒரு சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. லைக் வைஃபை ஸ்னூஃபிங், ஏஆர்பி ஸ்னூஃபிங், டிஎன்எஸ் ஸ்னூஃபிங், மேல்வேர் அப்படின்ற ஒரு சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கும் அந்த ஆப்போசிட் பர்சனுக்கும் நடுவில் நடக்கிற கான்வர்சேஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வைஃபை ஸ்பூஃபிங், ஏஆர்பி ஸ்பூஃபிங், டிஎன்எஸ் ஸ்பூஃபிங் அப்படின்லாம் இதெல்லாமே ஒரு சில அட்டாக்ஸ் தான். ஸோ இந்த அட்டாக்ஸ் பற்றி தெளிவாக நான் இன்னொரு வீடியோவில் தனித்தனி ஹெட்டிங்கில் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா லென்த் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ அதனால இந்த வீடியோவில் நான் இதை அவாய்ட் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப், டேட்டா இன்டர்செப்ஷன். ஒன்ஸ் அந்த ஹேக்கர் கான்வர்சேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற எல்லா கம்யூனிகேஷன்ஸையும் அவங்களால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணீங்கன்னா அவங்களால பார்க்க முடியும். இல்லை நீங்கள் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா கூட அவங்களால அதை பார்க்க முடியும். அதை மாற்றியும் விட முடியும். ஸோ அதுதான் தேர்ட் ஸ்டெப், டேட்டா மேனிப்புலேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு 500 ரூபாய் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 500 ரூபாயை அவங்களால 5000 ரூபாயும் மாற்ற முடியும். அந்த 500 ரூபாயை உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக அதை அப்படியே அந்த ஹேக்கரோட அக்கௌண்ட்டுக்கும் அவங்களால மாற்றி விட முடியும். ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டெப், டேட்டா மேனிப்புலேஷன். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப், அஸ் யூஸ்வல் எல்லா ஹேக்கரும் கடைசியில் பண்ணுறது தான் கிளியர் எவிடன்ஸ். அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துட்டு இல்லைனா மாற்றி விட்டுட்டு சிம்பிளாக எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் அந்த ஹேக்கர்ஸ் பண்ணுற லாஸ்ட் ஸ்டெப். ஸோ நான் மேன் இன் த மிடில் அட்டாக்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு நம்மளாம் வாலண்டியராக போய் தான் மோஸ்ட்லி அந்த மேன் இன் த மிடில் அட்டாக்ல மாட்டிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ நமக்கே தெரியாமல் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்டாக்லேருந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பப்ளிக் ஒய்ஃபை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிது ஒய்ஃபை அப்படின்னு சொல்லி காஃபி ஷாப்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பப்ளிக் ஒய்ஃபை இருக்கும் இல்லையா, அதில் கனெக்ட் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. சப்போஸ் வேறு வழியே இல்லை, கனெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் விபிஎன் யூஸ் பண்ணுங்க. விபிஎன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும்ல. விபிஎன் என்ன பண்ணும்னா உங்களோட டேட்டாஸை என்கிரிப்ட் பண்ணி சென்ட் பண்ணும். அதாவது ஹேக்கர் பார்த்தாலுமே அவனுக்கு புரியாத மாதிரி சென்ட் பண்ணும். அதுக்கு தான் விபிஎன்.
ப்ளஸ் இன்னும் என்ன பண்ணும்னா, உங்களோட டிவைஸ்க்குன்னு ஒரு ஐபி இருக்கும். பட் விபிஎன் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஐபிய அது காட்டாது. அதுக்கு பதிலா வேற ஒரு ஐபி காட்டும். அது மட்டும் இல்லாம வேற ஒரு லொகேஷன்ல நீங்க இருக்கிற மாதிரி காட்டும். அண்ட் உங்களுடைய ஒரிஜினல் லொகேஷனை ட்ராக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் விபிஎன். நம்ம விபிஎன் யூஸ் பண்ணி டேட்டாவை ஷேர் பண்ணும்போது அந்த விபிஎன் நமக்கு செக்யூரான டனல் ப்ரொவைட் பண்ணும். அதாவது இப்போ நார்மலாக ஒரு லெட்டர் அனுப்புகிறோம். அந்த லெட்டர் வெறும் கவரில் போகிறதுக்கும் ஒரு பாக்ஸில் போட்டு லாக் பண்ணி ஒரு ட்ரெக்கில் போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு செக்யூரான டனலில் போகும். ஸோ அதனால அந்த வைஃபைவே ஹேக் பண்ணாலுமே நம்மளுடைய டேட்டாஸை பார்க்க முடியாது. அண்ட் தேர்டு, ஸோ அப்படி செக்யூராக போகிறதுனால அவனால் நம்மளோட டேட்டாஸை மாற்றி விட முடியாது. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு 500 5,000 மாற்றி அவங்களோட அக்கௌண்ட்டுக்கே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி எந்த ஒரு டேட்டாவையும் மாற்றி விட முடியாது. ஸோ நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜஸ் அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகிற வரைக்குமே அந்த டேட்டா செக்யூராக இருக்கும். டெஸ்டினேஷனாக என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். இதனால சொல்லிடுறேன், நமக்கு ஆப்போசிட் இருக்காங்க இல்லையா பர்சன், நம்ம யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த பர்சனும் வெப்சைட் தான் டெஸ்டினேஷன். அங்கே போய் சேர வரைக்குமே அந்த டேட்டாஸ் வந்து செக்யூராக போய் சேரும். இதுக்கு தான் நம்ம விபிஎன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் செகண்டு, நீங்கள் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி உங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் HTTPS-ஆன்னு பாருங்கள். ஏன்னா HTTPS அப்படின்ற வெப்சைட் உங்களுடைய டேட்டாஸ்க்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதா அர்த்தம். அதாவது நீங்கள் என்ட்ரு பண்ணுற பாஸ்வேர்ட் யாராவது வந்து பார்த்தாலுமே தெரியாமல் இருக்கும். ஸோ அதுதான் HTTPS. அந்த மாதிரி வெப்சைட்டா அப்படின்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. அண்ட் அப்போவுமே பப்ளிக் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விபிஎனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேர்டு, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் எனேபிள் 2-factor authentication. 2-factor authentication அப்படின்னா, சப்போஸ் ஹேக்கருக்கு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சாலுமே எக்ஸ்ட்ராவாக ஓடிபி வெரிஃபிகேஷன் இல்லாமல் அவனால் அந்த வெப்சைட்குள்ளே போக முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்டாக ஒரு வெரிஃபிகேஷன் அந்த ஓடிபி வரும். அந்த ஓடிபி உங்களோட மொபைலுக்கு வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணால் தான் அந்த வெப்சைட் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ இதுதான் 2-factor authentication. ஸோ இதை எனேபிள் பண்ணுங்கள். அண்ட் ஃபோர்த்து, யூனிக்கான பாஸ்வேர்ட் யூஸ் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி 16 டிஜிட் வரைக்கும் அந்த பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த 16 கேரக்டர்ஸுமே நம்பர்ஸ், லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ், கேபிட்டல், ஸ்மால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஆக்சுவலாக எப்படி பாஸ்வேர்ட் கரெக்டாக செட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். அதோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படி செட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். வீடியோட எண்டிங்லேயும் வரும், மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் ஃபிஃப்த்து, உங்களுக்கு யாரோ ஒருத்தர் ஏதாவது லிங்க் சென்ட் பண்ணியிருக்காங்க, மெயில்லையோ இல்லை சேட்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ ஏதோ ஒரு இது ஏதோ லிங்க் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே கிளிக் பண்ணி பார்க்காதீங்க. சப்போஸ் அதில் லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ஏதாவது கேட்குற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தயவு செய்து என்ட்ரு பண்ணாதீங்க. அது லெஜிட்டிமேட்டான வெப்சைட் மாதிரி இருந்தாலுமே, எக்ஸாம்பிளுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது ஃபேஸ்புக் கூட ஓப்பன் ஆகலாம், இன்ஸ்டாகிராம் கூட ஓப்பன் ஆகலாம். நம்ம இன்ஸ்டாகிராம் தானேன்னு சொல்லி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது தேவையில்லாத டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது இந்த அட்டாக்லேருந்து மட்டும் இல்லை, உங்களோட பர்சனல் லைஃப்பையும் செக்யூராக வச்சுருக்கும். இப்போ நான் சொன்ன ப்ரிவென்ஷன் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுறது மூலயமா வாலண்டியராக போய் அவங்ககிட்ட மாட்டாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது. பட் மோஸ்ட்லி நம்ம வாலண்டியராக தானே மாட்டுறோம், அதுலேருந்து நம்மள ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் சொன்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுறது மூலயமா. ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு டவுட் வரலாம், எப்படி நாங்கள் பண்ணுற கான்வர்சேஷனுக்குள்ளே அந்த ஹேக்கரால் வர முடியும் அப்படின்னு. அதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஏஆர்பி ஸ்பூஃபிங் அந்த மாதிரிலாம். எக்ஸாக்டாக எப்படி உள்ளே வர்றாங்க அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோ அண்ட் இந்த ஸ்க்ரீன்லேயுமே வரும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படிலாம் நடக்குது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்ட் 2ல நான் அதை சொல்கிறேன். அண்ட் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் இப்படி ஒரு அட்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அதை ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பண்ணலன்னா இப்போ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப் ஆன்லைன். பாய்.